கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தான் நான் நாமத்தினாலே உங்களை அவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனாலும் அவருடைய வார்த்தையை சிந்திப்பதற்கு முன்பாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். என் கற்பாரையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் சிந்தனைகளும் மிகப்பிரியமாக இருப்பதாக. இதனாலும் வட இந்திய திருச்சபை மாமன்றம் நமக்கு கொடுத்த தலைப்பானது, நம் இருதயத்தில் கோபம் வெறுப்பு அப்புறப்படுத்த வேண்டும். உலகத்தின் காரியங்களை நாம் பார்த்து இந்த உலகத்தில் இறையரசு தகுதியுள்ளவர் என்று சொல்லுகிறவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்விலும் மற்றும் வாழ்விலே நீதியை நிலைநாட்டவும், அதே போல் இதயத்தில் சுத்தமுள்ளவரும் மட்டுமே அந்த இறையரசுக்கு தகுதியுள்ளவராக இருக்கிறார். தவறு செய்கிறவன் எல்லாம் இறையரசில் போக முடியாது. பிழைகளை செய்து இந்த உலகத்தில் பிழைப்பூட்டு நினைக்கும் அநேகர் இந்த இறையரசில் தகுதியுள்ளவர்களாக மாற முடியாது. மனிதனுடைய இருதயத்தின் சிந்தனைகள் அவரை நல்வழியிலும் மற்றும் தீய வழியிலும் போக வழிவகுக்கின்றது. ஆனால் ஆண்டவருக்கு பயந்து நடப்பவரே அந்த உலகத்தில் நல் வழியான அந்த உலகத்திலே அவர் செல்கிறார். மத்திய 5ஆம் அதிகாரம் சொல்லுகிறது 8ஆம் வசனம், இதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவரை தேவனை தரிசிப்பார். ஆம், இறையரசி என்பது கடவுளின் ராஜ்யம் என்பது நீதியை நிலைநாட்டுகிறவர்களுக்கு மட்டுமே. தவறு செய்கிறவரும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த உலகிலே மட்டும் அவர்கள் சொந்தம் கொண்டாடி கொள்ளலாம். சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 3 முதல் நாம் வசனத்தை வாசிக்க பார்த்தால் தெரியும். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் இந்த வசனங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியும் சங்கீதக்காரனுடைய அந்த முழு பாயிண்ட் ஆஃப் வியூ யாரை குறித்து சங்கீதக்காரன் சொல்லுகிறார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஒரு நாள் எல்லாத்துக்கும் காத்திருக்குது. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாக்கு பண்ணுவார். கர்த்தரிடத்திலே மனம். இந்த உலகத்தில் நீதி நியாயத்துக்காண்டி போராடுறாங்களே, அவங்களுக்கு ஒரு நாள் நல்ல வாழ்க்கை இருக்குது. அங்கே மனசில் இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை இந்த இடத்துல அவருடைய வாழ்க்கைக்கு நீதி கிடைக்காட்டாலும் பரலோகத்தில் கிடைக்கும். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். நம்ம வழி ஆண்டவருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையாக இருந்தால் கடவுள் மேலே நம்பிக்கை வைத்துட்டு நம்ம வாழ்க்கையை அவருக்காக வாழ்ந்துடும். அதை பின்னிட்டு பார்க்கக்கூடாது. ஏன்னா ஆண்டவரை சொல்லும்போது இந்த உலகத்தில் அவருக்கு எதிராக எத்தனையோ கடுமையான நேரங்கள் வந்தது. ஆனாலும் ஆண்டவர் அவர் மேலே சற்றும் அவர்களை கோபமோ வெறுப்போ இல்லை. சங்கீதக்காரனும் அதே தான். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரி சுத்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்த்து உக்கரத்தை விட்டு பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். மனுஷனுடைய சைக்காலஜிக்கலாக பார்த்தோம்னா கோபம் எரிச்சலுங்க வரும்போது ஒன்று அதாவது ஃபங்க்ஷன் அதிகமாகும். பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் ரொம்பவும் ஃபங்க்ஷன் ஆகும். ஆனால் அதே இது சந்தோஷமாக இருக்கும்போது அது ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். எந்த டிஸ்ட்ராக்ஷனும் மைண்டில் வராது. கோபம் வெறுப்புங்கிறது இந்த உலகத்தில் உண்மையிலே மனிதனுக்கு வருகிற கோபம் வெறுப்பு எதுனா ஒன்று மனிதனுடைய செயல்கள். ஆண்டவரே உலகத்தில் காயின் ஆபேல் அந்த ஆதாமுடைய பிள்ளைகளை பார்க்கலாம். அங்கே பார்க்கும்போது காயின் ஆபேலை கொல்றான். ஆபேல் கொன்ற போது
அப்போ ஆண்டவர் கேட்காரு, ஒரு சகோதரன் அவனுக்கு நான் காவலாளியா என்று சொல்லுகிறான். ரொம்ப பாருங்கள், ஒரு கோபம், ஒரு வெறுப்பு. இந்த உலகத்தில் மனிதனுக்கு கோபம் வெறுப்பு வந்த உடனே மிருகமாக மாறுகிறான். மிருகத்தை பார்த்தாலும் அது பசிக்காக மட்டும்தான் ஒரு பிற மிருகத்தை சாப்பிடுகிற ஒளிய சில மிருகங்கள், அது வேறு எதுக்கும் அது கிடையாது. ஆனால் அந்த மனுஷன் மட்டும் சிந்தனை முழுவதும், இந்த உடல் முழுவதும் சிந்தனையில் கேவலமான சிந்தனைகள், பழி வாங்குகிற சூழ்நிலைகள். மனுஷனுடைய செயல்பாடுகளே பார்த்தா அது தவறான ஒரு செயல்பாடுகளாக இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. எப்போதுமே இந்த உலகத்தில் நீதிமான்களுக்கு துன்பம் உண்டு, தீர்க்கதரிசிகளுக்கு துன்பம் உண்டு. அவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது எருசலேமில் அநேக தீர்க்கதரிசிகளை கொன்றார்கள். இஸ்ரேலுடைய சரித்திரத்தில் நாம் பார்க்கலாம். இப்படி இருக்க கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவருடைய வாழ்க்கை என்பது எப்படி? நீதியை சொல்லவே ஆண்டவர் அழைத்திருக்கிறார். போ, ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, யோனாவுக்கு போக சொன்னார். ஆண்டவர் போக மாட்டேன், ஆண்டவர் திருப்பி போக சொன்னார். கோபம் வந்தது யோனாக்கு, ஏன் போகணும், அந்த மக்கள் மனம் திரும்பும். ஏனென்றால் நினிவே பட்டணத்தின் மக்களுடைய பாவங்கள் அதிகமாக இருந்தது. யோனா போக சொன்னார், யோனா போனார், அங்கே பிரசங்கம் பண்ணுறாங்க, அந்த மக்கள் மனம் திரும்புகிறாங்க, அதோட ஃபினிஷ். இப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த குணம் என்பது, இந்த கோபம் வெறுப்புங்கிறது உண்மையிலே இன்றைக்கு எப்படி இருக்கிறது சூழ்நிலை? சகோதர சகோதரிகளுக்கு, ஒரு வீட்டில் இருப்பவர்களுக்கு இந்த கோபம், இந்த வெறுப்பு வந்து விட்டாலே மிருகமாக மாறி கொலை செய்து விடுகிறார்களே. அன்றைக்கு ஆபேல் காயினுக்கு அப்புறம் உலகம் ஒரு புதுசாக உண்டாக்குனதுக்கு அப்புறமும் இன்றைக்கு மாறலையே. இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், இப்படிலாம் நடக்கும், தேசத்துக்கு தேசம் இல்லையா, பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராகும், இதெல்லாம் நடக்கும் கட்டாயம். ஆனால் இதெல்லாம் சைன்ஸ், அடையாளங்கள். இந்த அடையாளத்தை பொறுத்தவரையிலே ஒன்று மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். கடவுள் நமக்காக ரத்தம் சிந்தினார். அது எத்தனையோ பேர் ஓடி ஓடி ஒரு கொலை செய்ய தேடினாங்க. ஏன்னா சில பேர் தன்னுடைய ராஜ்யத்தை காற்றுக்கொள்ள வேண்டும், தன்னுடைய பேரை காத்து கொள்ளணும். ஒருத்தர் தவறை சுட்டி காமிக்கிறாருன்ன உடனே அவங்க இன்னொருத்தரை நல்லவங்களை எப்படியாவது முடைக்கணும், அப்படி தான் நினைக்கிறாங்க. இது உண்மைங்கிறத, நீதிங்கிற வார்த்தைகளை இந்த உலகத்துக்கு கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவரால் முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 1 யோவானில் பார்க்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில், அவர் நம்முடைய 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவனாக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்து கொள்ளுகிறான். பாவம் செய்கிற எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் என்று சொல்லுகிறான். உண்மையிலே பாவம் செய்கிற அவருடைய வாழ்வு உண்மையிலே ஓப்பன்லாம் அவங்களுக்கு உள்ளம் உணர்த்திக்கிட்டே இருக்கும், இது பாவம், இனி செய்யக்கூடாது. ஆனால் திருந்தி வாழ்பவர்களே இந்த ஆண்டவர்களுடைய ராஜ்யத்திலே தகுதியாக வாழ்கிறார், இறையரசுக்கு தகுதியாக மாறுகிறார். இறையரசில் யார் போக மாட்டாங்க. ஆண்டவருடைய வருகையிலையும் சரி, ஆண்டவர் நியாயத்தீர்ப்புலையும் பரலோகத்துக்கு போக முடியாதவங்க யாருன்னா, தன்னுடைய நம்பிக்கையை காத்து கொள்ளாதவர்கள், ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கையை காத்து கொள்ளாதவர்கள், அந்த வார்த்தைகளின்படி செய்யாதவர்கள், மேலும் ஆண்டவரையே நேசிக்காதவங்க இந்த உலகத்தில் அநேகர் உண்டு. பேருக்கு கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, ஆனால் ஆண்டவரை ஒரு முறை கூட தேடாத மனிதர்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஜெபம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு போக முடியாது.
ஜெபம் தேவை. எத்தனையோ இடங்களில் இன்னைக்கு ஜெபம் இல்லாமல் தான் அந்தந்த இடங்களில் பார்க்குறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லை, ஏன்னா அங்கே ஜெபம் இல்லை. என்றைக்கு நாம் உண்மையாகவே ஒவ்வொரு நபரும் ஆண்டவரை தேட தொடங்கிறோமோ அன்றைக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். யாரோ நமக்காண்டி ஜெபம் பண்ணுவாங்க, கை வச்சா எல்லாம் நடக்கும், கை வச்சு நம்ம ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். நெவர். கடவுளை நாம் தேட வேண்டும். பர்சனல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் நமக்கு ரொம்ப முக்கியம். இங்கே சொல்லுகிற வார்த்தைகளை பார்த்தா மன மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி? கோபம் வெறுப்பு இந்த உலகத்தில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எதுக்காக நம் மன மகிழ்ச்சியாக இருக்கலாம்? கடவுள் இந்த உலகத்தில் எனக்காக அவர் ரத்தம் சிந்தி நம்மை மீட்டிருக்கார். அவருடைய ரத்த சிந்தி நம்ம மீட்டிருக்காரு. அதுதான். நம்ம ஏன் கோபப்படணும்? நம்ம ஏன் வருத்தப்படணும்? நம்ம ஏன் இவ்வளவு உலகத்தில் அநீதி நடக்கும்போது கடவுளத்தில் நாம் விண்ணப்பம் செய்ய தவறி விடுகிறோம்? உலகத்துக்கு முதல் இடத்தை கொடுத்து விட்டு கடவுளுக்கு பின்னதாக இடம் கொடுப்பதனாலே நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை. கடவுளுக்கு முன் இடத்தை கொடுத்து பார்ப்போம். அந்த வகையில் ஆண்டவர் நமக்கு உதவிகளை நாம் பார்க்க முடியும், நன்மைகளை பார்க்க முடியும், ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையில் 10ஆம் வகுப்பு முடித்துவிட்டு அடுத்த வகுப்புக்கு நான் செல்ல வேண்டும். அந்த நேரத்தில் என்னோடு இருந்த என்னுடைய நண்பர் அந்த 10ஆம் வகுப்பில் தேர்வில் அவரை தேர்ச்சி பெறவில்லை. அப்போ ஒரு வருஷம் அப்ளை பண்ணுறாரு, அவர் திருப்பியும் ஃபெயில் ஆகுதார். அது மீண்டுமாக என்ன செய்கிறார், ஐயோ எப்படியாவது பாஸ் பண்ணுமேங்கிற ஒரு நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அப்போ இது நடக்குது எப்போ? நான் 11th படிக்கிறேன், அப்போ அவங்க 10th படிக்கிறாங்க, ஃபெயில் ஆகிட்டாங்க. திருப்பி நான் 11th லாஸ்ட் செமஸ்டர் என்னுடைய இது இருக்கும்போது அப்போ அவங்க வராங்க, திருப்பி நான் பாஸ் ஆகணும்ன்ட்டு. அப்போ இயல்பாகவே நான் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். வாழ்க்கையில் ஒரு ஆசிரியர் எப்படியோ டீச்சருக்கு கற்றுக் கொடுப்பாரோ அதே போல் நான் நண்பருக்கு கற்றுக் கொடுத்தேன். எளிமையாக அவருடைய வாழ்க்கையில் அது முதலாவது அவருக்கு நான் ஹை லெவலில் படித்ததை நான் அப்படி சொல்கிறதையும் அவர் புரியலை. ஆனால் ரெண்டாவதாக சொல்லிக் கொடுக்கும்போது அவர்களுக்கு டைம் புரிந்து விட்டது, இந்த இது எப்படியா பாஸ் பண்ணணும். இப்போ நான் சொல்கிறதுக்கும் அந்த மனிதன் எடுக்கிற முயற்சிக்கும் வித்தியாசம் இருக்குது. தேர்வு எழுத போகிறது என்னுடைய நண்பர், நான் வெறும் அவருக்கு டீச்சிங் தான் கொடுக்க முடியும். இப்போ அந்த நண்பர் என்ன செய்கிறார், வீட்டில் உட்காந்து அவர் உட்காந்து படிக்கிறாரு, அவர் உட்காந்து எல்லா இதையும் நோட் பண்ணிக்கிட்டு மைண்டில் ஏற்றிக்கிட்டார். கொஞ்ச நாட்கள் என்ன ஆகுது, அவருடைய வாழ்க்கையில் எக்ஸாம் வந்துட்டு ப்ரிப்பேர்டாக போகிறாரு, எக்ஸாம் எழுதுகிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஒரு வருஷம் கேப் இப்போ எழுதுகிறாரு. அப்போ அந்த எழுதும்போது அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவருக்கு கொஞ்ச நாட்களில் ரிசல்ட் வரும்போது, இது நடந்து ஒரு 8-9 வருடங்கள் ஆயிருக்கும், 9 மேலாகவே. ஆனால் இந்த அனுபவங்களை பார்க்கும்போது ஒரு ஆசிரியர் என்பது கற்றுக் கொடுக்க தான் முடியுமே ஒழிய தானாக அந்த நபருக்காக எழுத முடியாது. அதே போல தான் கிறிஸ்துவின் அந்த இறை அரசில் தகுதியாவதற்கு நாம் தான் நம்முடைய வாழ்க்கையை பொறுப்படுத்தி கொண்டு வாழ வேண்டும். தேர் இஸ் நோ கேரண்டி. ஒரு மனுஷன் நம்முடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு மேலே கொண்டு போயிட முடியும், பரலோகத்துக்கு கொண்டு போயிடும், நோ கேரண்டி. இது ஒன்றும் இந்த பணத்தை கொடுத்து எல்லாம் வாங்குகிற மாதிரி பரலோகத்துக்கு போகிறதுக்கும் டிக்கெட்டு தாங்க நாங்கள் போயிருந்தோங்கிறது இல்லை. இறையரசில் தகுதி பெறணும்னா நாம் தான் அதுக்காக ஆயத்தப்பட வேண்டும். மன மகிழ்ச்சியாக இன்று நம்மால் யோசிக்கிறோமே, அதுக்கு காரணம் மன மகிழ்ச்சி. இயேசு என் பாவங்களை கல்வாரி சிலுவையில் சுமந்து இந்த வேதனைகளை சகித்து பாடோடு இருந்த அந்த அனுபவத்தின் வழியாக
அவர் ரத்தம் சிந்தினபடியாலே எனக்கு மீட்பு கிடைத்திருக்கிறது. இந்த மீட்பை நான் பெற்றுக்கொண்டு நான் என்னுடைய வாழ்க்கையை நீ நல்ல நிலைமையில் வருவேன் அப்படிங்கிற நன்மையோடு நாம் வாழ வேண்டும். கிறிஸ்துவும் அதே தான் விரும்புகிறார். மூன்றாவதாக பார்க்கும்போது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் நியாய பிரமாணத்தையாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானம் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தினாலும் உள்ளதெல்லாம் நிறைவேற்றும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தினால் உறுப்பாகிலும் அழிந்து போகாது என்று மெய்யாகவே சொல்கிறேன். ஆகியால் இந்த கற்பனை எல்லாவற்றையும் சிதானதொன்றை ஆகிலும் மீறி விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகராஜ்யத்திலே எல்லாரும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனும் பரலோகராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். உலகத்தில் பார்க்கும்போது சந்தோஷம், சமாதானம், மீட்பு என்பது கடவுளுடைய இறையரசில் கடவுள் நமக்கு கொடுத்த அழைப்பில் இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்தில் இந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். ஒரு வார்த்தைகளோட குறிப்பாக அந்த எபிரேய எழுத்துக்களில் வேதாகமத்தில் பார்த்தா ஒரு எழுத்து மாறினாலும் அதோடைய மீனிங் பேரும். அதே போல் தான் இந்த உலகத்தில் நாம் அழிந்தாலும், இந்த உலகத்தில் நம்ம மனிதர்களே போனாலும் ஆண்டோடைய வார்த்தை மாறாது. ஆகவே நம்முடைய நம்பிக்கை என்பது ஆண்டோடைய வார்த்தையின் மேலே இருக்கணும். குறிப்பாக உலகத்தின் ஐக்கிய நாடுகளில் பீஸ் மேக்கர்ஸ், சமாதானம் பண்ணுகிறவர்கள் அநேகம் உண்டு. அவர்களே இந்த உலகத்தில் அநேகர் உண்டு, இதற்காக பாடுபடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள்லாம் பார்த்திங்கன்னா தேர் ஒர்க்கிங் ஹார்ட். உலகத்தில் நல்ல நடக்கணும், அதுக்காகவே தன்னை வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவங்க அநேகர் உண்டு. அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் சமாதானமாக தான் இந்த உலகத்தில் சமாதான தூதனாக, சமாதானத்தை நிறைவேற்றுகிறவராக, ஆண்டவரை சொல்ல நிறைவேற்றுகிறவராக இந்த உலகத்துக்கு மீட்பை அளித்து அந்த தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வந்தார். மனிதன் தேடி போனதெல்லாம் இந்த ஒரு வித்தியாசமான சொல், பலியை கொடுத்துட்டு திருப்பி பாவம் செய்து திருப்பி. ஆனால் ஆண்டவரை சார்ந்து இருக்க மறந்து விட்டான். மரபுகளுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் கடவுளை தேடுவதற்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கல. இன்றைக்கி எப்படி இருக்குது? 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளில் இருந்த அனுபவம் 20 21ஆம் நூற்றாண்டுகளில் இருந்த அனுபவம் எவ்வளவு இருக்குது? ஒரு நோய் மனிதனை ஒடுக்குமானால், ஒரு கொடிய நோய் இந்த உலகத்தில் அநேகரை இன்றைக்கி பார்த்தோன்னா கடவுளை தேடுவதற்கு இன்றைக்கி ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கு. ஆகவே இது நல்லதுன்னு சொல்லலை, கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறார் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாய்ப்பில் கடவுளை தேடுவதற்கு ஒரு நிறைய டைம் கிடைக்குது. கடவுள் ஏன் இதை அனுமதித்தார், ஏன் ஆண்டவருடைய சித்தம் படி அது ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். ஆண்டவரே, இந்த நாட்களில் இருக்கிற அந்த லாக்டவுன் பீரியட், இந்த வைரஸ் எல்லாம் நீங்கணும், இதில் பாதிக்கப்பட்டவங்க குணமாகணுங்கிறது தான் நம்முடைய விருப்பம், நம்முடைய வேண்டுதல். ஆனால் கடவுளத்தில் நாம் எதிர்பார்க்க வேண்டுவது, ஆண்டவர் தேடி, ஆண்டவரே இந்த உலகத்தில் இந்த ராஜ்யம் வரும்போது ஆண்டவரே எப்படி திருடன் சொன்னானோ நினைத்து கொள்ளும் சொல்லி நாமும் அதை தான் தேடவன். நினைத்து கொள்ளும் ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவிக்கிறோம். அன்றைய பண்டை கால இயேசு முன்னதாக இருந்த தீர்க்கதரிசிகள், அதுக்கு முன்னதாக இருந்த ஆதாம் ஏவாள், அதுக்கு முன்னதாக இருந்த உலகத்தின் படைப்புகளை பார்க்கும்போது உலகம் எப்படி உருவானதுங்கிறது இது வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்க முடியல.
உலகம் உருவானது ஆண்டோடைய படைப்பு தான். நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கார், அவர் தான் படைப்பாளர். இந்த படைப்பாளர் சொல்கிற வரைக்கும் காத்திருப்பது மிக அவசியம். உலகத்தில் நடக்கிற கோபம் வெறுப்புனால ஒருவருக்கு ஒரு வீட்டில் சண்டை போடுறதும், அதனால் வருகிற துன்பங்கள் அதிகமாயிட்டு, கணவன் மனைவியை அடிப்பதும் மனைவி கணவனை அடிப்பதும், ஒருவருக்குள்ள பிரிவினை உண்டாக்குகிற இதெல்லாம் நீங்கணும்னா ஆண்டவர் தேட நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரி. ஜெபம் ஜெயத்தை தரும். தோல்வியோடு இருக்கிறவனுடைய வாழ்க்கையில் கூட ஒரு நிம்மதி கொடுக்கறது ஜெபம்தான். வேதனையோடும் கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கும் ஒரு விடுதலை, ஒரு ஆறுதல் சொல்கிறது ஆண்டவருடைய வசனமும் அந்த ஜெபம்தான். நாம் இன்றைக்கி ஆண்டவருடைய வசனத்தையும் ஆண்டவரை போல் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமா, வாழ்க்கையில் ஜெயம் வந்து கொண்டே இருக்கும், வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும். தோல்வி இல்லை. வெற்றி பவனிக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும். இந்த நாட்களில் இருக்கிற எல்லா வியாதிகளும் மறையணும்னா நம்ம முதலாவது ஜெபிப்போம். நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு, நம்ம அருகாமையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து, அன்றைக்கு யோனாக்கே இறங்கின ஆண்டவர் நமக்கு இறங்காமல் இருப்பாங்களா? நம்ம ஆண்டவர் நமக்கு இறங்காமல் இருப்பாரா? சற்று சிந்திக்க வேண்டும். கட்டாயம் ஆண்டவர் இந்த நிலைகளை மாற்றி நமக்கு நல்ல ஒரு விடுதலை கூலி சிக்கத்தில் வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? இல்லை சீக்கிரம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, சத்தியத்துக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, இந்த வார்த்தையின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்க அருமையான ஜனங்களே ஆண்டவரே உங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்குறோம். அருமையான திருச்சபை மக்களை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் ஆண்டவரே கண்ணீரோடு பாரத்தோடு இந்த நாளிலே ஜெபித்து கொண்டு வருகிறார்கள். தேவனே, அர்ப்பணித்த அனைத்து பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதி. இந்த நாட்களில் இருக்கிற கொடிய வியாதி எல்லாவற்றையும் ஆண்டவரை மாற்றி போடுகிறாங்க. என் தேவன் அவர்களை ஆண்டவரை பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்று சொன்னபடி சாத்தானுக்கு எதிராக இந்த உலகத்தில் போர் செய்து அருமையான இந்த உலகத்தில் கண்ணீரோடும் கஷ்டத்தோடும் மற்றும் இந்த வியாதினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஜனங்களையும் ஆண்டவர் என்னை பாதுகாத்துக்கலாம். கடவுளே, அவருடைய மனதில் இருக்கிற பாருங்கள், உள்ளத்தில் இருந்த பாருங்கள் எல்லாவற்றையும் நீக்கும். என் தேசர் அவர்களை பாதுகாத்து கொள்கிறாங்க. ஆண்டவரே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு என்று சொன்னீங்களே, வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நாட்களை அமைவதாக. காலங்கள் கடந்து போனாலும் ஆண்டவரே எல்லாம் கடந்து கொண்டு வார்த்தைகள் மாறாத ஆண்டவரே நாங்கள் உறுதியாக விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, எதிர்த்து சுத்தமுள்ள ஒரு பாக்கியமான என்று சொன்னீங்களே ஆண்டவரே, எதிர்த்து சுத்த நினைவுகளாக கர்த்தாவே உமக்கு ஒப்பித்த வாழ்க்கையும் அதே போல் நம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படும் கர்த்தாவே நீ கிருபை செய்கிறார். முற்றிலுமாக எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. We know that we have passed from death to life because I love brother. Anyone who does not love remains in dead. 1 John chapter 3 verses 14. Thank you. Praise the Lord. We love your brothers and sisters. We know that we have passed from death to life because we love our brothers. Anyone who does not love remains in death. First John chapter 3 verse 14. Thank you. Praise the Lord. Theme: love your brothers and sisters.
we know that we have passed from death to life because we love our brothers. Anyone who does not love remains in death. First John chapter 3 verse 14. Thank you. Praise the Lord, I am Angel. Team, love your brothers and sisters. We know that we have passed from death to life because we love our brothers. Anyone who does not love remains in death. First John chapter 3 verse 14. Thank you. Praise the Lord. Team, love your brothers and sisters. We know that we have passed from death to life because we love our brothers. Anyone who does not love remains in death. First John chapter 3 verse 14. Praise the Lord. Team, love your brothers and sisters. We know that we have passed from death to life because we love brothers. Anyone who does not love remains in death. 1 John 3 verse 14. Praise the Lord, I am Michael. Team, love your brothers and sisters. We know that we are passed to death to life because we love our brothers. Anyone who does not love will remain in death. First John chapter 3 verses 14. Praise the Lord. My name is Jaina. Team, love our brothers and sisters. We know that we have passed from death to life because we love our brothers. If anyone who does not love remains in death. 1 John 3 verse 14. Thank you. Amen. I am Austin. We know that we have passed from death to life because we love our brothers, and who does not love remains in death. First John 3 verse 14. Praise the Lord. Team, சகோதர சகோதரிடம் அன்பு கூறுங்கள். நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தில் விட்டு நீங்கி ஜீவனுக்கு போட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்தில் நிலை கொண்டிருக்கிறான். 1 யோவான் 3 அதிகாரம் 14 வசனம். We know that we have passed from death to the life because we love our brothers. Anyone who does not remains to death. 1 John 3:14. We know that we have passed death to life because we love our brothers. Anyone who does not love remain in death. 1 John chapter 3 verse 14. Praise the Lord, I am Calvin. Theme, love your brothers and sisters. We know that we have passed from death to life because we love our brothers. Anyone who does not love remains in death. 1 John 3:14. இந்த வாரங்களில் தங்களது பிறந்தநாள் மற்றும் திருநாளை கொண்டாடுபவர்கள்: பிறந்தநாள் 21ஆம் தேதி மாஸ்டர் பிலிப் பீட்டர் சாம்பேல், மிஸ்டர் ஏ சந்திரசேகர். 23ஆம் தேதி மிஸ்டர் பீட்டர் சாம்பேல், மிஸ்டர் எஸ் அழகேசன், மாஸ்டர் நவீன். 24ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஐரின் டேனியல், மாஸ்டர் சாம் ஜார்ஜ். 25ஆம் தேதி மிஸ் ஜெனிஃபர் சாம், மாஸ்டர் ஜோனத்தன் ஜேக்கப், மிஸ்டர் ஸ்டீஃபன் சாமுவேல். 26ஆம் தேதி மிஸ்டர் வில்சன் ராபர்ட். திருநாள் 23ஆம் தேதி மிஸ்டர் பிரைட் ஜான் ரோஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெஃபர் சோஃபியா பிரைட்.
25ஆம் தேதி மிஸ்டர் செல்வின் அண்ட் மிஸ்ஸஸ் செலீனா கவிதா இவர்களை பெத்தானியா தமிழ் திருச்சபை சார்பாக வாழ்த்துகிறோம். தொடர்ந்து பிறந்தநாள் மற்றும் திருநாள் காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்வோம். வருஷத்தை நன்மையால் முடிச்சுட்டுக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளுக்கு நாளில் அடியெடுத்து வைக்க கர்த்தாவே நீர் உதவி செய்தீர். கர்த்தர் ஆண்டவரே கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்து வழிநடத்த நன்மைக்காகவும் ஆண்டவரே பிள்ளைகளை பாதுகாத்ததுக்காகவும் நன்றி. தொடர்ந்து ஆண்டவரே இந்த வருகிற காலம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக அமைய கர்த்தாவினை அருள் புரிங்க. அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. அவருடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீ அங்கீகரிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். அன்பொரு ஞானம் பரமநம்பிக்கை இன்ப விசுவாசம் இவைகளில் எல்லாம் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பல பாஷை படித்தறிந்தாலும் களகளவென்னும் கைமறியாமை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். பொருள் யாவும் மீண்டளித்தாலும் அன்பில்லையானால் அதில் பயனில்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். துணியுடனுடலை சுடக் கொடுத்தாலும் பணிய அன்பில்லால் பயனதில்லை அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சாந்தமுதயமும் சகல நற்குணமும் போந்த சத்தியமும் பொறுமையுமுள்ள அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். புகழிலே மாப்பு பொலிவு பொறாமை பகையனியாய பாவமும் செய்யா அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சின்னமடையாது தீங்கு முன்னாது தினமழியாது தீமை செய்யாது அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்னும் மேன்மை பெற்றோங்கும் அன்பே பிரதானம் சகோதர அன்பே பிரதானம். தொடர்ந்து ஜெப நிலையில் இருப்போம். நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அருமையான உடைய வசனத்திற்காக நன்றி. கர்த்தரை தேடுங்கள் என்று சொல்லி ஆமோஸ் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது தெரியுது, அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆண்டவரே, கர்த்தரை தேடுகிற இந்த நேரத்தை ஆண்டவரை நினைத்து பார்க்கிறோம் ஐயா.
அன்று காயின் ஆபேலை கொன்று தின்றான். ஆண்டவர் இந்த உலகத்தில் மரணத்தையே விரும்பாத ஆண்டவர், ஒருவருக்கொருவர் அன்பாக இருக்க கற்றுக் கொடுத்த ஆண்டவர். இதையெல்லாம் தாண்டி இன்றும் மனிதர்கள் மனம் திரும்பாமல் பாவக்காரியங்களில் ஈடுபடுவது மிகவும் வேதனையாக இருக்குது ஆண்டவர். உலகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக தகப்பன் அருமையான குமாரனை அனுப்பினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக சிலுவையில் பாடுபட்டு மறித்தடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். அதற்காக நன்றி. அந்த உயிர் தியாக பலிக்காக நன்றி. எங்கள் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரை, இதயத்தை சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொன்னேன். ஆண்டவரே, உலகத்தில் கோபம் வெறுப்புங்கிற காரியத்தை விட்டு கடவுளை தேடுகிற பிள்ளைகளாக, கடவுளை நோக்கி பார்த்ததற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை உலகத்தில் எழுப்புங்க. அநேகர் உலகத்தில் பார்க்குறோம், இன்றைய நாட்களில் கொரோனா வைரஸுங்கிற நோயினால் பாதிக்கப்பட்டு அநேகர் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டு போராடி கொண்டு இருக்க சூழலில் இருக்காங்க. அதாவது அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் நீர் விடுதலை கொடுங்க. அதே போல் கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும், திச்சையின் பிள்ளைகளுக்காக கர்த்தாவே அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. என் நேச கர்த்தர் இதுதான் எங்களுக்கு வெளிச்ச ஆண்டவரே. உலகத்தில் ஒளி மங்கி போயிடலாம், இருள் அடைந்து விடலாம், உலகமே ஒரு ஷட் டவுனில் இருந்துவிடலாம். நேசர் நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு வெளிச்சமாக இருக்கீங்க. நீங்கள் தான் எங்களுடைய நம்பிக்கையாக இருக்கீங்க. விரைவில் ஆண்டவரே இதெல்லாம் மாறிட்டு மீண்டும் ஒரு இயல்பு நிலை வரும்படியாக நாங்கள் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம். இயல்பு நிலை வரட்டு ஆண்டவரே. உலகத்தை மீண்டும் மக்கள் இயல்பு நிலைக்கு வந்து தன்னுடைய வேலைக்கு போகணும். நிறைய பேர் ஸ்கூலுக்கு படிக்க போகணும், காலேஜஸ்க்கு போகணும். அதே போல் தேவாலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது. தேவாலயம் எல்லாம் திறக்கப்பட்டு மக்கள் கூடி ஜெபிக்கவும் ஆராதனைகள் நடைபெறவும், கர்த்தாவே அதுக்கு கர்த்தர் தம்முடைய கிருபையை நீர் அளித்தீர் என்றால் அது நடக்கும் ஆண்டவர். நீ அதுக்காக அருள் புரிங்க. அதே போல் தேசத்தில் எல்லாரும் உட்கார்ந்து ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது, தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது இன்னும் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல ஆண்டவரே. கர்த்தர் நீங்கள் எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. நம்ம திருச்சியின் குடும்பங்களுக்காக, கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் நீ அவர்களை பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவர்களுடைய வாழ்வில் இருக்கிற தேவைகளை சந்திப்பீராக. எங்களுடைய மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம். மாநிலத்தில் ஒவ்வொரு மக்களுக்காகவும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க. அவர்களை வழிநடத்துங்க. கடந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு கடினமான மாதமாக இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே வருகின்ற நாட்கள் எங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் கிருபையால் எல்லாவற்றையும் நீர் வழிநடத்தி கொள்வீராக. நீரே முற்றிலுமாய் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராக இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அனுபவிக்கும் நம்மனையும் கூட இன்றும் என்றும் சதா காலம் தங்கியிருப்பனவாக, ஆமேன். செய்து அருள் பூர்த்தியாய்
பம்